கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்றைக்கு உன்னத பாடல்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். உன்னத பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். ஃபீமேல் ஃபீடிங் ஆர்கன் என்று சொல்லுவாங்க. தாய் தன் குழந்தைக்கு பால் ஊட்டும் அந்த உறுப்பு. இதன் அருமை புதிதாக பிறந்த குழந்தைக்கு தான் தெரியும். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், மமல்ஸ் என்று சொல்லுவார்கள், பாலூட்டிகள் என்று நாம் தமிழ்ல சொல்லுவோம். எந்த ஒரு பாலூட்டிகளுக்கு பிறந்த அந்த உயிரினமாக இருந்தாலும் அது அந்த பிறந்த அந்த உயிர் முதல்ல தேடுகிறது அந்த தாயின் மடியை தான் அது தேடும். ஏன்னா அங்கதான் அது பசியாற்றப்படும், அங்கதான் அது போஷிக்கப்படும். அதுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். நீங்க எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் உடனே அது எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாயின் மடியில போய் அந்த பாலை குடித்து அந்த தாயின் இடத்திலிருந்து வருகிற அந்த போஷாக்கை அது பெற்றுக்கொள்ளும். இங்க அந்த ஸ்தனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அதை நம்ம சொல்லிடலாம், ஃபீமேல் ஃபீடிங் ஆர்கன்ஸ் என்று சொல்லிடலாம். உங்களுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறதான உன்னத நோக்கத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். கவனிங்க, புதிதாய் பிறந்த எந்த உயிருக்கும் அதுதான் ஜீவ நாடி என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ நாடியை கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறார். சபை நாடி தேடி போய் வாஞ்சையோடு அந்த அந்த ஒரு போஷாக்கை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை சபைக்கு அவர் வைத்திருக்கிறார். களங்கமில்லாத ஞான பாலின் மேல நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் இருங்க, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் சபைக்கு போஷாக்காக, சபைக்கு போஷிக்கிறதுக்காக ஜீவநாடியாக வைத்திருக்கிற காரியங்களை அங்கு வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், உன்னத பாடல்களில் சூலமித்தி சபையை குறிக்கிறாள். சாலமோன் ராஜா, நேசர், மேய்ப்பர் இவர்களெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையே குறிக்கிறார்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார்கள். அப்போ இங்க சூலமித்தியினுடைய உறுப்புகள் வர்ணிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, கூந்தல் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, உதடுகள், கழுத்து, இப்போ 2 ஸ்தனங்கள் வர்ணிக்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம அந்த கண்கள், உதடு, கூந்தல், கழுத்து இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவன் எப்படி அதற்கு ஒரு ஒப்புமை இல்லாத ஒரு உவமையை கொடுத்து அதை சபையோடு ஒப்புரப்படுத்தி காட்டினாரோ அதே போலதான் இங்கேயும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார். இங்க இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போஷிக்கும்படியான ஒரு காரியம், சபையை போஷிக்கும்படியான ஒரு காரியம், சபைக்கு ஜீவ நாடியாய் இருக்கும்படியான ஒரு காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, உன்னத பாட்டு 4:5 சொல்லப்பட்ட அந்த 2 ஸ்தனங்கள் எப்படி புதிதாய் பிறந்த அந்த குழந்தை, அந்த பாலூட்டிகள் எப்படி அந்த பெற்றெடுத்த அந்த உயிருக்கு, அந்த ஜீவனுக்கு தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு போஷாக்கை கொடுக்கிறதோ, தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு அன்பு கலந்த, ஒரு பாசம் கலந்த அந்த போஷாக்கை அது கொடுக்கிறதோ, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டும் போது அது வெறுமனே பசியாற்றுகிற ஒரு காரியமாக மட்டும் இருக்காது. நீங்க எல்லாம் தாய்மார்களாக தான் இருந்திருக்கீங்க. அதுல எவ்வளவு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும் என்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு ஒரு பாசத்தோடு நேசத்தோடு பசியாற்றுகிற காரியம் மட்டும் ஒன்றும் இல்லை. அந்த புதிதாய் பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு நேசத்தோடு பாசத்தோடு எப்படி அங்கு போஷாக்கு கொடுக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படியான, ஒரு தாய்மையை வெளிப்படுத்தும்படியான, ஒரு போஷிக்கிற காரியத்தை வெளிப்படுத்தும்படியான ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு 2 ஸ்தனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 காரியங்களும் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது விசுவாசமும் அன்பையும் குறிக்கிறது. விசுவாசமும் அன்பையும் குறிக்கிறது. அதுதான் சபையினுடைய ஜீவ நாடியாக சொல்லப்பட்டிருக்கிறது.
எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு போஷாக்கு, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசமும் அன்பும். முதல்ல அந்த வசனங்களை ஆதாரமான வசனங்களை நம்ம வாசிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதற்குள்ள நம்ம போவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கவனிங்க, இங்க என்ன சொல்றான் அப்போஸ்தலனாகிய பவுல்? நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆரோக்கியமான காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் உனக்கு உதவுகிற, உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற, நீ விரும்புகிற எந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும் ஆண்டவர்கிட்ட உதவுற காரியம் ஒன்று இருக்குது. அது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், அன்பினால் உண்டான விசுவாசம். அந்த அன்பும் அந்த விசுவாசமும் இல்லைன்னா நீ ஆண்டவரிடத்துல ஒன்னையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் உன்னை போஷிக்கிறதற்காக, ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறதற்காக, ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல உன்னை வளர்த்தெடுக்கிறதற்காக, உன்னை ஆதரிக்கிறதற்காக, உன்னை தன் தோளின் மீது சுமக்கிறதற்காக, உன்னோடு கூட அவர் உறவாடுகிறதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற 2 காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசமும் அன்பும். அந்த விசுவாசமும் அன்பும் இல்லை அப்படின்னா கிறிஸ்துவின் இடத்துல உங்களுக்கு உதவுகிற காரியம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். கிறிஸ்துவின் இடத்துல உங்களுக்கு உதவுகிற காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அந்த ஆரம்ப நாட்கள் அந்த விருத்த சேதனத்தை குறித்து உண்டான காரியம் பின்னாடி அதை பார்ப்போம். அந்த விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் இடத்துல உனக்கு உதவுகிற ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, அது அன்பும் விசுவாசமும். அந்த அன்பும் விசுவாசமும் தான் உனக்கு ஜீவனாடி, அதுதான் உன்னை போஷிக்குது. எப்படி ஒரு புதிதாய் பிறந்த அந்த குழந்தை எப்படி அந்த தாயின் மடியை தேடி போய் அங்கு தன்னுடைய போஷாக்கை பெற்றுக்கொள்ளுகிறதோ, அன்பை பெற்றுக்கொள்ளுகிறதோ, அதுபோல நீ இந்த விசுவாசத்தோடும் அன்போடும் நீ என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் இடத்துல இருக்கணும், கிறிஸ்துவின் இடத்துல வரணும். அதுதான் கிறிஸ்துவுக்கும் உனக்கும் உன் நடுவில் உனக்கு உதவுகிற ஒரு காரியமாய் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறதற்கு, கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிறது, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்கு, அவர் உன்னை போஷிக்கிறதற்கு, உன்னை ஆதரிக்கிறதற்கு, ஆசீர்வதிக்கிறதற்கு, சுகப்படுத்துகிறதற்கு, குணப்படுத்துகிறதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிறதற்கு அந்த விசுவாசமும் அன்பும் தான் கிரியை நடப்பிக்கிறது. அதை விட்டீங்கன்னா வேற எதுவும் கிறிஸ்துவின் இடத்துல கிரியை நடப்பிக்காது, கிறிஸ்துவின் இடத்துல உங்களுக்கு எந்த காரியத்தையும் கொண்டு வராது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மேலும் சொல்றாரு, பாருங்க, வாசிச்சு பாருங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுங்களேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இப்ப என்ன சொல்றார் பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய கிருபை அதோடு கூட என்னிடத்துல எப்படி பெருகிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தோடும் அன்போடும் கூட, இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்துல பிதாவாகிய தேவனுடைய கிருபை பெருகிற்று என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு? முன்ன சொல்லிட்டார் விசுவாசமும் அன்பும் தான் இயேசுவின் இடத்துல உங்களுக்கு உதவும், வேற எதுவும் உதவாது அப்படின்ட்டாரு. இப்ப இங்க சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆனா அந்த கிருபையோடு கூட கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் அது பெருகிற்று என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கவனிங்க, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசமும் அன்பும், பிதாவாகிய தேவனுடைய கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபை என்பது என்ன தெரியுமா?
கிருபைன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். தகுதி இல்லாத எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய தகுதி தான் கிருபை என்று சொல்லிடுவோம். கிருபை என்றால் தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துகிறது. முன்பு நான் தகுதி இல்லாமல் இருந்தேங்க, முன்பு நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தேங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துட்டாருங்க, நான் இப்போ தகுதி உடையவனாய் மாறிவிட்டேன் என்று சொல்லி கிருபைக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க. அது வரைக்கும் எல்லாமே நமக்கு புரியும், அது வரைக்கும் நமக்கு எல்லாமே புரியும். அந்த மாதிரி நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இங்கே பவுல் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் எனக்கு கிருபை கொடுத்தாரு, உண்மை, தகுதி இல்லை, எனக்கு தகுதிப்படுத்தினாரு, எனக்கு ஒரு தகுதியை உண்டு பண்ணி எனக்கு கிருபையை கொடுத்தாரு. இப்போ நான் பார்க்குறேன், அந்த கிருபை எனக்கு வந்துருச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த கிருபையோடு கூட இன்னொரு காரியம் எனக்கு உண்டானுச்சு. என்ன உண்டானுச்சுன்னா, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசமும் அன்பும் எனக்கு உண்டான போது தேவன் கொடுத்த அந்த கிருபை என் வாழ்க்கையில பெருகினது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கிருபையில் வாழ்கிற நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் மேல வைத்திருக்கிற அந்த பாசமும், அவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பும், அவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசமும் நான் பெற்றுக்கொண்ட போது, என் வாழ்க்கையில் நான் அதை உண்டு பண்ணின போது, என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில பெருகிற்று, அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில பெருகிற்று. எங்க போனாலும் அந்த கிருபை என்னை தாங்குகிறது. எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியாயிருக்கவும் போஷிக்கப்படவும் நான் கற்றுக்கொண்டேன். எப்படி இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கொலைக்கு நேராக இருந்தேன், சிங்கத்தின் வாயில இருந்தேன், கடல் சீற்றத்தில் இருந்தேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன். எந்த நிலையில நான் இருந்தாலும் அந்த பெருகுகிற கிருபை இருக்கு இல்லையா, அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பெரிய காரியத்தை செய்கிறது, என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறது என்று அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் கிருபையில வாழ்கிறவனாக இருக்கிறேன். தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கிருபை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்து இயேசுவின் இடத்துல உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் வருகிறது. நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு தருகிறார். எனக்கு பாதை காட்டுங்கன்னு சொல்கிறேன், அவர் வழி காட்டுகிறார், என்னை வாழ வைக்கிறார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? பிதா உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், பிதா உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியம் செயல்படுகிறதா? அந்த காரியம் வெளிப்படுகிறதா? பிதாவினுடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, கிருபையில நான் நிக்கிறேன்னு சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆணித்தரமா சொல்ல முடியுமா, இப்ப நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும்னா தேவன் என் ஜெபத்திற்கு பதிலை தருவார். வழி காட்டுங்கன்னு சொன்னா உடனே எனக்கு ஆண்டவர் வழி காட்டுறார். இதை தாங்கன்னு சொன்னா ஆண்டவர் எனக்கு இதை உடனே தருகிறார். நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உடனே எனக்கு பதில் வருகிறது. நான் சுகத்துக்கு ஜெபம் பண்ணினா உடனே சுகம் கிடைக்கிறது. நான் என்ன காரியத்திற்கு வேண்டுதல் செய்கிறேனோ அதெல்லாம் உடனே எனக்கு வருது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதான் பவுல் சொல்றாரு, நீ கிருபையை பெற்றுக்கொண்டு இருக்கிற, உனக்கு தகுதி இல்லை, உன்னை தகுதி படுத்தி இருக்கிறாரு. நீ எங்கேயோ உலகத்தில் இருந்திருக்கணும், ஆனால் உன்னை அவர் ரட்சித்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ரத்தத்தினால உன்னை சுத்திகரித்து உன் பாவங்கள் நீங்க உன்னை கழுவி உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இப்போ நீ அந்த கிருபையை கவனிச்சு பார்க்கணும். அந்த கிருபையோடு கூட ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமும் அன்பும். என்ன விசுவாசம்? கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசமும் அவர் மேல் உள்ள அன்போடும் கூட நீ நிற்கும்போது அந்த கிருபை பெருகும், உன்னை செயலாற்ற வைக்கும். அப்பதான் அது உன்னை மூவ் பண்ண வைக்கும். ஏன் என்னால முன்னேற முடியல, ஏன் என்னால முன்னேறி போக முடியல, ஏன் கிறிஸ்துவ வாழ்வுல நான் அந்த உச்ச நிலைமைக்கு என்னால போக முடியல, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெரிய தேவனிடத்திலிருந்து ஏன் என்னால சுதந்திரிக்க முடியல, ஏன் என் வாழ்க்கையில இன்னமும் அதே சண்டை, அதே சச்சரவு, அதே கஷ்டம், அதே பாடு, அதே வேதனை, அதே கண்ணீர்? தேவனிடத்திலிருந்து எனக்கு கிருபை இல்லையா? தேவன் எனக்கு கிருபை கொடுக்கலையா? தேவன் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனா கிருபையை போக்கடிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். கிருபையை பெற்றுக்கொண்டுட்டோம், இப்ப அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் 2 ஸ்தனங்களை காண்பிக்கிறார். அந்த ஸ்தனங்கள் என்ன? அது உன்னை போஷிக்கிறது. உனக்கு ஜீவனாடி. புதிதாய் பிறந்த அந்த குழந்தைக்கு தான் தெரியும் அதோட அருமை. அது புதிதாக இந்த பூமியில பிறந்துருச்சு, ஒரு ஜீவன் உண்டாயிடுச்சு. அந்த ஜீவனுக்கு தான் தெரியும்
இப்போ பசிக்கிற நேரத்துக்கு அது என்ன செய்யணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தனக்கு உண்டான போஷாக்கை எடுத்துக்கொள்ளணும், அந்த குழந்தைக்கு தான் தெரியும். அது அது ஆவலோட பார்க்கும், அது ஆவலோட அதை நேசிக்கும். அந்த தாயும் அதை ஆவலோடு பாசத்தோடு அது அழுகும்போது அந்த கண்ணீர், அந்த பசியால் அழுகிற அந்த கண்ணீரை துடைத்து அதுக்கு பாலூட்டி அதுக்கு சீராட்டி மகிழ்வாள். அந்த நேசத்தை அப்படியே அவர் கொண்டு வந்து சபையில் வைக்கிறார். சபை கதறுகிறது, சபை வேதனைப்படுகிறது, துன்பப்படுகிறது, துயரப்படுகிறது. வீட்டில் கஷ்டம், பாடு, வேதனை, மனிதர்களால் நெருக்கம், வாழ தெரியாம வாழ்ந்து கடன்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேற முடியாம இனி என்ன செய்யறதுன்னு தெரியாம கேட்பார் பேச்சை கேட்டு மனுஷர் பேச்சை கேட்டு நல்லவங்கன்னு தெரியல பொல்லாதவங்கன்னு தெரியல தலையை கொண்டு போய் விட்டுட்டு எந்திரிக்கவும் முடியாம வெளியே வரவும் முடியாம வெளியில சொல்லவும் முடியாம பாடுகளை அனுபவித்துக் கொண்டு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிற ஜனத்தை அவர் பார்க்கிறார். என் பிள்ளைகளுக்கு நான் கிருபையை கொடுத்திருக்கிறேனே, என் பிள்ளைகளுக்கு நான் கிருபையை கொடுத்திருக்கிறேனே, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களை ரட்சித்து நான் வெளியில கொண்டு வந்திருக்கிறேனே, அவர்களை போஷிக்கிற அன்போடு பாதுகாப்போடு அவர்களை வைத்திருக்கிற அரவணைச்சு அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களை பசியாற்றுகிற காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதே. இப்ப ஏன் என் பிள்ளை இன்னும் அழுதுகிட்டே இருக்கு? தாய், அந்த பால் கொடுக்கிற அந்த தாய், ஆண்டவர் சொல்றாரு தன் குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாயின்னு சொல்லி சொல்றார். அதை ஆண்டவர் மென்ஷன் பண்ணி காட்டுறார். அந்த தாய் இருக்கும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? ஏண்டி குழந்தை இப்படி அழுதுகிட்டு இருக்கே, அதை பசியாத்தணும்னு உனக்கு தெரியலையா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ இதே கேள்வி ஆண்டவருக்கு போகாதா? இதே கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாங்களா? என்ன ஏசு ஏசுன்றாங்க, என்ன அல்லேலுயா அல்லேலுயான்றாங்க, வார வாரம் சபைக்கு ஓடுறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியம், இந்த பையன் வாழ்க்கை இப்படி இருக்கு, இந்த பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கு, அவங்க குடும்பத்தில் இப்படி இருக்கு, அவங்க சூழ்நிலைமை இப்படி இருக்கு, அவங்க பாஸ்டர் நிலைமை இப்படி இருக்கு, எல்லா சூழ்நிலைமையும் இப்படி இருக்கு. இவங்க என்ன சபை? இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த கிருபையோடு பவுல் சொல்லுகிறான், அந்த கிருபை எனக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்துட்டாரு. அந்த கிருபையோடு ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், என் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில பெருகி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல நீங்க ஒரு காரியத்தை கவனிச்சு பார்க்கணும். இந்த விசுவாசமும் இந்த அன்பும் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட உங்கள்கிட்ட உதவுற காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு உதவுகிற காரியம் ஒன்றுமே இல்லை. கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், அந்த முதல் சபை, அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து சபை புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆண்டவர் இப்போ தம்முடைய ரத்தத்தினால, தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபையை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார். இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த காரியங்களை எல்லாம் மாற்றி ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள ஒரு சபையை உண்டு பண்ணிட்டார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் ஆரம்ப நாட்களில் அவர் ஊழியத்துக்கு அழைத்த அந்த ஊழியக்காரர்களும் சபையில் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த பழைய காரியத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த புதிய காரியத்திற்குள்ள அந்த ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு அவங்க பட்ட பாடு பெரிய பாடு. அதுல உதாரணமாக சொல்லலாம், அந்த விருத்த சேதனத்தை சொல்லலாம். அந்த விருத்த சேதனத்தை அவங்க அந்த முதல் சபையிலிருந்து எடுத்து போடுறதுக்கு அதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுத்து, அதெல்லாம் முன்ன இப்போ அது கிடையாது, இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லாம் அந்த பழைய உடன்படிக்கையே அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. விருத்த சேதனத்தை பண்ணிக்கங்க, பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் அந்த விருத்த சேதனத்தை நீங்கள் பண்ணிக்கணும். இருந்தாலும் நீங்கள் அந்த விருத்த சேதனத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும், அப்பதான் நீங்கள் ரட்சிப்படைய முடியும், உங்கள் ரட்சிப்பு பூரணப்படும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கள்ள உபதேசம் பண்ணின ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் சீஷர்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவங்க பார்க்குறதெல்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய கிருபை, அந்த கிருபையோடு கூட எனக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசமும் அன்பும், இது எனக்கு இயேசு கிறிஸ்துவோடு உதவுகிற ஒரு காரியமாக இருக்குது.
எனக்கு வேற எதுவும் இனிமே தேவையில்லை, இதுதான் என்னை போஷிக்கிறது, ஒரு தாயன்போடு என்னை பராமரிக்கிறது, இதுக்குள்ளதான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, எனக்கு வேற தேவையில்லை. அவங்க அதை பிரசங்கிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அந்த ஆரம்ப நாட்களுடைய அந்த விசுவாசிகள் பார்க்கிறாரு, சொல்றாங்க, அங்க கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையில, அந்த கிருபையோடு கூட நீ கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடு அன்போடும் கூட நீ நிற்கும் போது இந்த காரியம்தான் உனக்கு உதவும் என்று சொல்லி அங்கு அந்த சபைக்கு நீ வேற எதையும் மாய்மாலமா பற்றி கொண்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த சபைக்கு அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், போதிக்கிறார்கள். இன்னும் சிறப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கிறார். ரெண்டா பிரிச்சு ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணினதுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையும், ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பில் அவன் வெளியில வந்த அந்த நாள்ல இருந்து விருத்த சேதனம் பண்ணுகிற அந்த நாள் வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையை அவர் ரெண்டாக பிரிக்கிறார். முதல் வாழ்க்கை, கர்த்தர் அவனை அழைத்தார், நீ என்ன சத்தத்தை கேட்டு என் பின்னாடி வா, நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு நீ போ, உன் தகப்பன் வீட்டை விடு, உன் இனத்தார் ஜனத்தாரை விடு, உன் தகப்பனை விட்டு நீ பிரிந்து நீ என்ன செய்ய, நீ பிரிந்து நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அப்ப அவனுக்கு 75 வயசு. அந்த அழைத்த அந்த காரியத்திலிருந்து அவன் விருத்த சேதனம் பண்ணி கொண்ட அந்த நாள் முதல் நாள் வரைக்கும் ஒரு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அது புறஜாதிகளுக்கு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அந்த விருத்த சேதனத்துக்கு அப்புறம் நடந்த அந்த காரியத்தை யூதர்களுக்கான காரியமாக அவர் வைக்கிறார், ரெண்டா பிரிக்கிறார். இப்போ புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு அவர் சொல்ற காரியம் என்னன்னா, உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் இல்லையா, நீ எப்படிப்பட்ட அழைப்பில் வந்திருக்க தெரியுமா, நீ எப்படிப்பட்ட அழைப்பில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க தெரியுமா. ஆபிரகாம ஒரு நாள் கூப்பிட்டார், ஆபிரகாமே நீ உன் தகப்பனை விடு, உன் தகப்பன் தேசத்தை விடு, உன் இனத்தார் ஜனத்தாரை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து தன் இனத்தை விட்டு, தன் ஜனத்தை விட்டு, தன் தாய் தகப்பனை விட்டு, தன்னுடைய இனத்தார் ஜனத்தாரை விட்டு, தன் தேசத்தை விட்டு அவன் என்ன செஞ்சான், அவன் புறப்பட்டு அவன் போனான் என்று சொல்லி சொல்றார். அங்க இருந்து அவன் விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டான் இல்லையா, அந்த நாட்கள் வரைக்கும் அந்த விசுவாச காரியத்தில் அவன் எல்லா காரியத்தையும் செஞ்சான் பாருங்க. கீழ்ப்படிஞ்சு போனான், கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர்கிட்ட கேட்டான், கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு இருந்தான், ஆண்டவர் அவன் கீழ்ப்படிந்திருந்தபடினால ஒவ்வொரு காரியத்திலும் அவன் கீழ்ப்படிந்திருந்தபடினால அந்த கீழ்ப்படிதலை பார்த்து அவனை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அவனுக்கு விருத்த சேதனம், அதாவது நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் தான் இனிமே உனக்கு எல்லாம், நான் தான் என்ன நம்பி தான் நீ வாழ்ந்தாகணும், என் மேலே இருக்கிற விசுவாசம் தான் உன் வாழ்க்கையில் பெருசு, என் மேலே இருக்கிற அன்பு தான் உன் வாழ்க்கையில் பெருசு, நீ என்கிட்ட அன்பு கூர்ந்து என் மேலே விசுவாசம் வச்சு என்கிட்ட நீ என்னையே நோக்கி பார்த்து என் சத்தத்தையே கேட்டு நீ நடக்கணும் அப்படின்னு ஒரு அந்த வாழ்க்கை பாதையை வச்சிருந்தார் இல்லையா. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல ரொம்ப அழகா பிரிச்சு, இத உனக்கு நான் சொல்றேன், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இப்ப இருக்க தெரியுமா, உனக்கு எந்த காரியம் இல்லை, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்ட, உன் இனத்தாரை விட்டுட்ட, உன் ஜனத்தாரை விட்டுட்ட, எந்த ஒரு காரியமும் இப்ப உனக்கு ஆதரவு இல்லை. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு என்ன, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர். நீ அவருடைய சத்தத்தை தான் கேட்கணும், அவர் மேலதான் நீ விசுவாசம் வைக்கணும், அவர் மேலதான் நீ அன்பு வைக்கணும், அவருடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையில பெருகும், உன்னை அந்த கிருபை நடத்தும், உனக்கு வழி திறக்கும், உனக்கு வாசல் காண்பிக்கப்படும், நீ பெரிய காரியங்களை செய்வ, நீ அதுல நடந்து போய்கிட்டே இரு, வேற எதையும் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பவுல் எடுத்து அவர் எழுதுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, நான் சொன்ன இந்த காரியமெல்லாம் அங்கே அப்படியே இருக்கும். அப்போ விருத்த சேதனை எதுக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி வந்துடக்கூடாதுன்னு திரும்ப சொல்றாரு. அவன் விசுவாசத்தில் கீழ்ப்படிஞ்சு, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலிருந்து அவன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு
தேவனை முழுசா நம்பி நடந்தபடியினால அதற்கு அடையாளமாக அந்த விருத்த சேதனத்தை அவன் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விருத்த சேதனத்தை பெற்றதுனால தான் அவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு இல்லை, அவன் கீழ்ப்படிந்ததுனால. முதல்ல அவன் கீழ்ப்படிஞ்சான். முதல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்டது விருத்த சேதனம் இல்லை, முதல்ல அவன் கீழ்ப்படிஞ்சான். தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், தேவனுக்கு தன்னை முழுவதுமாக விட்டு கொடுத்தான். தேவன் தான் எல்லாம், அவர் மேல இருக்கிற விசுவாசம் தான், அவர் மேல இருக்கிற அன்பு தான், எனக்கு எல்லாம் அவர் தான், நான் அவரை தேடி நான் போகிறேன் என்று சொல்லி, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நான் போகிறேன் என்று சொல்லி அவன் போனபடினால அந்த விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக எண்ணி அதற்கு அடையாளமாக அவனுக்கு விருத்த சேதனத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இப்போ அந்த விருத்த சேதனம் உனக்கு தேவையில்லை. நீ எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட இருக்கிற விருத்த சேதனத்தை, அதை தான் முகமதியர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம மத்தியில், நம்ம சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற முஸ்லீம்ஸ் எதை எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். சுன்னத் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, அந்த காரியத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நீ அதை எடுக்காத, நீ அதை பார்க்காத. அது உன்னுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான காரியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான ஒரு காரியம், நான் உன்னை ஆபிரகாமை போல அழைத்திருக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன், உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய அரணுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார். நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, என் மேல இருக்கிற விசுவாசம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த காரியம், அதை தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அந்த பாதையை தான் உங்களுக்கும் எனக்கும் வைத்து நம்மை ஆபிரகாமுடைய சந்ததியாக அவர் மாற்றி இருக்கிறார். அவர் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சந்ததியாக, ஆபிரகாம்கிட்ட இருந்த அந்த விசுவாசம், ஆபிரகாம்கிட்ட இருந்த அந்த தேவன் பேர்ல இருந்த அந்த அன்பு, ஆபிரகாம்கிட்ட இருந்த அந்த கீழ்ப்படிதல், அதை அவர் அழகா அங்க கொண்டு வரார். அப்ப அந்த விசுவாசமும் அந்த அன்பும் தான் கிரியை செய்கிற விசுவாசம் என்று சொல்லி அங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா கிரியை இல்லாத விசுவாசம், வேதத்தில் அழகா சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அந்த விசுவாசம் இப்ப உங்ககிட்ட இருக்குது. இப்ப உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. இந்த ஒரு வசனத்தை மட்டும், அந்த பகுதியை மட்டும் வாசிச்சிருங்க. ரோமர் 4:19 வாசிங்க பார்க்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்க, அந்த வீக், அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அம்மா, அவனுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், ஆல் சர்க்கம்ஸ்டன்ஸ் வீக்கா தான் இருந்துச்சு. அவனுடைய சூழ்நிலைமைகள் எல்லாம் வீக்கா தான் இருந்துச்சு. அப்பா விட்டுட்டான், இனஜன பந்துக்களை விட்டுட்டான், போற இடம் தெரியாது, எப்படி நடத்த போறாரு, எங்க போறேன், என்ன ஆக போறேன், பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன், இவ்வளோ பெரிய என்ன கூட நான் சம்பாதிச்சிருக்கிற இந்த ஜீவன்களெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன், இவங்களையெல்லாம் எப்படி நான் பராமரிக்க போறேன், என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனை பார்த்தா எல்லாமே வீக்கான கண்டிஷன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சாவுகாசமா சொல்றாரு, அதுவும் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த வார்த்தையை கேட்கும்போது அவனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏங்க, எனக்கு இஸ்மவேல் உங்க முன்னாடி பிழைப்பானாக. அவன் சிரிச்சது மட்டும் இல்லை, சாராலும் பின்னாடி ஒரு நாள் சிரிச்சான். நான் இப்படி கிளவியா இருக்கும்போது எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, என் வயிற்றுல ஒரு பிள்ளை வருமோ, ஆபிரகாமுக்கு நான் ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு நான் பால் கொடுப்பனோ, அதை நான் போஷிப்பனோ. யார் இதெல்லாம் பார்த்து என்னை பார்த்து சொல்லக்கூடும்? யார் என்னை பார்த்து அப்படி சொல்ல முடியும்? ஆல் வீக் சர்க்கம்ஸ்டன்ஸ். அவனே சொல்றான், தன் சரீரம் செத்து போனுச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போனுச்சு. இப்போ சொல்றாங்க, ஆபிரகாம் தன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லையா. அவன் விசுவாசம் வீக்கான விசுவாசம் இல்லைங்க. அவன் சொல்றான், என் விசுவாசம் வீக்கான விசுவாசம் இல்லை, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. இன்றைக்கு உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? அது பலவீனமா இருக்கும். பாருங்க, இந்த வசனமும் இருக்குது. யாக்கோபுல நீங்க போய் பாசிட்டீங்கன்னா செத்து போன விசுவாசம் அப்படின்னு இருக்கும், செத்த விசுவாசம் அப்படின்னு இருக்கும். இங்க பலவீனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுல நீங்க வாசிச்சு போகும்போது அது செத்து போன விசுவாசமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி
பாருங்க, வாசிச்சிருங்க. யாக்கோபு 2:17 வாசிங்களேன். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். இங்க சொல்றாங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமா இருக்கவில்லை, அவன்கிட்ட கிரியை இருந்துச்சு, அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. சரீரம் செத்து போனதை பத்தி அவன் கவலைப்படல, சாராளுடைய கற்பம் செத்து போனதை பத்தி கவலைப்படல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறதற்கு உண்மை உள்ளவர் என்று எண்ணி தேவனை விசுவாசித்து ஈசாக்கு என்கிற மகிழ்ச்சியை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் விசுவாசம் சாகல. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் பலவீனமா இருக்குது, ஐசியூல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமே அந்த விசுவாசம் செத்து போயிடும். நீ இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இப்படியே நிர்விசாரமா இருந்தீங்கன்னா சீக்கிரமா அந்த விசுவாசம் செத்து போயிடும். தன்னிலே தானே செத்ததா இருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம ஒரு காரியத்தை கவனிச்சு பார்க்கணும். எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபை எனக்கு இருக்கு, தேவன் எனக்கு அற்புதமான வாசல்களை திறந்திருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என் சரீரம் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறதற்கு உண்மை உள்ளவர் என்று எண்ணி நான் அவர் மேல விசுவாசம் வைக்கிறேன். ஒரு ஈசாக்கு எனக்கு பிறப்பான். அது கிரியையோடு கூடிய விசுவாசம், கிருபையோடு கூடிய கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசமும் அன்பும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கிரியை நடப்பிக்கும். நம்முடைய ஆண்டவரை நீங்க என்ன நினைச்சீங்க? அவரால் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாதா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை தர முடியாதா? தாயின் வயிற்றுல இருந்து சப்பானியா பிறந்தவனை எந்திரிச்சு நடக்க வைக்கலையா? தாயின் வயிற்றுல இருந்து குருடனா பிறந்தவனை கண்ணு புதுசா வரலையா? பாருங்க, அந்த ஐ ரீபிளான்டேஷன் பண்றவங்க கூட ஐயை மாத்தி கண்ணை கடனுக்கு இன்னொருத்தங்க கிட்ட வாங்கி நமக்கு வைக்கிறது கூட, யாராவது டொனேட் பண்ண அதை வாங்கி நமக்கு வைக்கிறது கூட, நமக்கு அந்த கண்ணினுடைய நரம்புகள் மற்ற காரியங்கள் எல்லாம், அந்த ரெட்டினா அந்த காரியங்கள் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தான் அந்த கண்ணு வச்சா கூட நமக்கு கண்ணு தெரியும், பார்வை தெரியும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த தாயின் கற்பத்திலே அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே அந்த கண்ணில் கிடையாது. ஆண்டவர் அந்த கண்ணை புதுசா உருவாக்குறார். எப்படி ஆதாமுக்கு கண்ணை புதுசா உருவாக்குனாரோ அப்படி உருவாக்குறார். அந்த மண்ணை அவர் பிசைகிறார், அந்த தன்னுடைய உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கினார். ஏன்னா சேத்துல தான், அந்த மண்ணுல தான் மனுஷன் உருவாக்கப்பட்டான். பூமியின் மண்ணினால மனுஷன் உருவாக்கப்பட்டான். அதை திரும்ப அங்க செஞ்சு காட்டுறாரு. எப்படி ஆதாமுக்கு கண்ணு இருந்துச்சா? கண்ணுன்னா ஆதாமுக்கு என்ன தெரியும்? அப்படி முதல்ல எதுவுமே சரீரத்தில் உண்டான உறுப்புகளை எந்த மனுஷனும் பார்த்தது கிடையாது. எந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட உறுப்பெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இந்த காரியமெல்லாம் செய்யும் அப்படின்னு எந்த ஒரு காரியமும் தெரியாது. எல்லாமே டிசைன் அவர்கிட்ட தான் இருந்துச்சு, அவர் உள்ளத்தில் இருந்துச்சு. அவர் ஆதாமுக்கு அப்படி தான் செஞ்சார். எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இங்கே 2 கண்ணு வச்சா நல்லா இருக்குமே, பார்க்குற மாதிரி வச்சா நல்லா இருக்குமே. அப்போ அந்த கண்ணை, அவருக்கு இருந்த கண்களை போல கண்களை உண்டாக்கினவர் குருடராயா இருக்க போறார், அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் அந்த கண்ணை அப்படியே உருவாக்கினார். அந்த மண்ணில் ஆதாமுக்கு அந்த மண்ணில் அந்த கண்ணை உருவாக்கி அவனுக்கு கண்ணை உண்டாக்கின மாதிரி அந்த குருடனுக்கு சேரை உண்டாக்கி அவர் புது கண்ணை உருவாக்குறார். புது கண்ணை உருவாக்கி அவனுக்கு வைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலைவெளியில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் செய்ய முடியாத பெரிய காரியம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் தேவனால் செய்ய முடியாத பெரிய காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு. உன்னை ஐசியூவில் பார்க்கல, நீ ஐசியூவில் கிடந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்க்க மாட்டார். உன் விசுவாசம் ஐசியூவில் கிடக்கிறத பார்ப்பார். பார், விசுவாசம் இப்படி விட்டுட்டு, அந்த விசுவாசத்தை விட்டுட்டு, அந்த தேவன் மேலே இருக்கிற அன்பை விட்டுட்டு இது எப்படி படுத்து கிடக்குது பாருன்னு தான் பார்ப்பார். வேற எதுவும் உதவாது. ஏன் ஆண்டவர் என்னை காப்பாற்றக்கூடாதா? வேற ஒன்றும் உதவாதுன்ட்டாரு. நீ வேற எதையும் என்கிட்ட கொண்டு வந்த நீ பயனடைய முடியாது. என்கிட்ட உனக்கு உதவுற காரியம் ஒன்னே ஒன்று தான். நான் உனக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என் மேலே இருக்கிற விசுவாசமும் அன்பும், இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. இதை நீ ஃபாலோ பண்ணினா, அதுக்கு தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் உனக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். இந்த காரியத்தை நீ ஃபாலோ பண்ணி என் மேலே நீ அப்படி இருந்தீங்கன்னா நீ ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருப்ப. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஈசாக்குக்கு வந்தது, ஈசாக்குக்கு வந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாக்கோபுக்கு வந்தது. யாக்கோபு விசுவாசிகளுக்கு அடையாளம். யாக்கோபு ஆபிரகாமுடைய சந்ததி. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம், யாக்கோபாய் நாம் இருக்கிறோம். அதனால நமக்கு அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே வருகிறது. 10 முறை சம்பளத்தை மாற்றினான், 10 முறையும் தோத்து போனது அவன் தான். நசல் கொண்டதும் ஊனமுட்டதும் அவன் கையில் கேட்டு வாங்கினான். ஆனாலும்
யாக்கோபு கிட்ட நிறைய இருந்துச்சு. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் வறுமையில் போறவனும் உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வெளியில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் முதல்ல பலப்பட வேண்டும். அப்பதான் உங்க வாழ்க்கை பலப்படும். உங்க விசுவாசம் பலவீனமா இருந்துச்சுன்னா உங்க விசுவாசம் சீக்கிரம் செத்து போயிடும். விசுவாசம் சாவுமா? சொல்லி இருக்கீங்க, கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணில் தானே செத்ததா இருக்கும். அதனால நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் கவனமாய் பார்க்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சாருங்க. தேவனை விசுவாசிக்கும் போது அதை எப்படி அந்த விசுவாசத்தை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் அப்படின்னீங்கன்னா ரொம்ப அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது, பாருங்க, பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமான் என்று எண்ணப்பட்டான். பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? என்ன சும்மா வெறுமன விசுவாசிக்கல, அவனுடைய ஒரே குமாரன் ஏக சுதன், ஒரே குமாரன், அன்புக்குரியவன், நேசகுமாரன். பின்னாடி இத ரொம்ப அழகா இந்த காரியத்தை இயேசு ஞானஸ்நானம் எடுத்தப்போ பிதாவாகிய தேவன் இது அப்படியே அங்க சொல்றாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன். பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு மேல அந்த காரியத்தை வச்சிருந்தான். அவர்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட, உன்னுடைய ஏக சுதன், ஒரே குமாரன், உன் நேசத்துக்குரியவன், உன் பாசத்துக்குரியவன், நீ அவனை பார்க்காம அவனை பலிபீடத்தின் மேல வச்சு அவனை கொல்றதுக்கு கத்தியும் வாங்கிட்ட பாரு. அதை பார்த்துட்டு சொல்றாரு, இது கிரிந்த கிரியையினால் அல்லவோ நீ நீதிமானாக்கப்பட்டாய். அதை அங்க சொல்லிட்டு பின்னாடி அவருடைய மகனை பலிபீடத்துக்கு போகிறதுக்கு பிதா ஒப்பு கொடுக்கும் போது சொல்றாரு, என் நேசகுமாரன் என்று சொல்லி சொல்றார். இது எங்கிருந்து அவர் எடுக்கிறாரு? பிதா ஆபிரகாம் தன் நேசகுமாரன். பாருங்க, ஒரு பிதாவே அவருடைய உள்ளத்தில் அந்த காரியத்தை பதிகிற அளவுக்கு அவனுடைய விசுவாசம் இருந்துச்சு. எத்தனை 2000 வருஷம் கழிச்சு திரும்ப சொல்றார், அன்னைக்கு ஆபிரகாம் தன் நேசகுமாரன் என்று பார்க்காமல், தன்னுடைய ஏக சுதன் என்று பார்க்காமல், தன்னுடைய ஒரே மகன் என்று பார்க்காமல் பலிபீடத்தின் மேல அவனை ஏத்தினார் இல்லையா? அந்த காரியத்தை அங்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அங்கு ரொம்ப அழகா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். ஈசாக்கு கேட்பான், அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, பலி பொருள் எங்கப்பா, பலியிடுறதுக்கு எங்கப்பா, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார்ப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் ஈசாக்கு அங்கே பலிபீடத்திலேருந்து அவனை விடுதலையாக்கி அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு அவன் பார்ப்பான். தமிழ் வேதாகமத்தில் இல்லை, நிறைய ஆங்கில வேதாகமத்தில் இந்த காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு முள்ளில் தன் கொம்புகள் மாட்டின ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனால் இன்னும் நிறையா மேனுஸ்கிரிப்டில், அந்த மோசைக் மேனுஸ்கிரிப்டில் இன்னும் நிறையா காரியத்துல எல்லாம் எப்படி இருக்குமா, ஆபிரகாமுக்கு பின்னாடி, பிகைண்ட் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு அங்கே பின்னாடி, ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு ஆடு இருந்துதான். பாருங்க, ஆபிரகாம் செய்யும் போதெல்லாம் அந்த ஆடு அப்படியே ஆபிரகாம் பின்னாடியே நடந்துக்கிட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. அவன் ஈசாக்கு போராடுறான், அப்பா கிட்ட மீள முடியல. ஆபிரகாம் பெரிய பலசாலி, 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோட மோதி சண்டை போட்ட நாட்டு எல்லாம் லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவன் 300 பேர் 300 சொச்சம் பேரை கூட்டிகிட்டு போய் அடித்து தூக்கிட்டு வந்துட்டான். ஆபிரகாம் ஏதோ கிழவன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, அவன் ரொம்ப பலசாலி. அவன்கிட்ட தப்பிக்க முடியாது ஈசாக்கால. அதனால தான் வேலைக்காரர்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட வேலைக்காரனை கீழே நிப்பாட்டிட்டான். நீங்கள் இங்கே நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம், நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான். ஈசாக்கு எவ்வளவோ போறானா, எந்த பையனை நீ படுறானா, உன்னை கொல்ல போறான்னு போய் படுத்துருவானா, உடனே செஞ்சிருவானா? ஈசாக்கு ஒன்றும் குழந்தை கிடையாது. தன் பலியிட போடுகிற அந்த விறகையெல்லாம் சுமந்து கொண்டு அந்த மலை ஏறுகிற அந்த ஒரு பலன் அவனுக்கு இருந்துச்சு. அப்போ நல்ல ஒரு வாலிபன்னே நீங்கள் வச்சுக்கோங்க, சும்மா குழந்தையா கிடையாது. அவங்க குழந்தையே இப்போ படுன்னா மாத்திரை கொடுக்கறதுக்குள்ள நம்ம படித்து கையை பிடிக்கிறதுக்குள்ள படாத பாடாகுது. ஆனால் அவன் கொல்ல போறான், அவனுக்கு பலின்னா என்னன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி பலிபீடம் கட்டி அவன் பலியிட்டு இருக்கிறான், நிறைய பலியிட்டு இருக்கிறான். அதையெல்லாம் ஈசாக்கு பார்த்துருக்கிறான். இப்போ இவன் என்ன செய்ய போறான்றது அடுத்தது அவனுக்கு தெரியும்.
பாருங்க, அங்க அந்த மோசேக்கு அந்த இதுல வந்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய எழுதியிருக்காங்க. அதுல ஒரு சில காரியத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஆபிரகாமுக்கு பின்னாடி அந்த ஆடு இருந்துச்சாம், பிஹைண்ட் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடு இந்த காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. ஈசாக்கு கதறுகிறதை பார்க்கிறது. ஈசாக்கு கட்டப்படுகிறான் பலிபீடத்தில். ஈசாக்கை கட்டி அவன் பலிபீடத்தில் ஏற்றுகிறான். இப்போ அவனுக்கு கர்த்தர் தான் முக்கியம். ஏகசுதன், நேசகுமாரன், விரும்பின மகன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவனை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்புகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, அவன் ஈசாக்கை கொன்று அங்க பலியா அவனை எரிச்சு சாம்பலாக்கி போட்டிருந்தா கூட அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்கை ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். அப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருந்தாலும் ஈசாக்கு உயிரோட வந்திருப்பான். ஏன்னா அவன் பெற்ற வாக்குத்தத்தம் அப்படி. நீ வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வை. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்த காரியம் என்ன? ஈசாக்கு அவுத்துவிடப்பட்டோன்னே நீங்க போய் திரும்பி வீட்டில் வாசிச்சு பாருங்க. அந்த 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஈசாக்கு அங்கே இருக்க மாட்டான், திரும்பி ஆபிரகாம் மட்டும்தான் வந்திருப்பான். ஈசாக்கு ஓடி இருப்பான், புட்டா போதுண்டா அப்பா சாமின்னு சொல்லி அவன் ஓடி இருப்பான். திரும்ப ஆபிரகாம் திரும்ப வந்து அந்த வேலைக்காரர் இடத்துல ஆபிரகாம் மட்டும்தான் வந்தான். போகும்போது சொல்லப்பட்டிருக்கும், ஈசாக்கும் யாக்கோபும் போனாங்க, ஈசாக்கும் ஆபிரகாமும் போனாங்க. ஆனால் வரும்போது ஆபிரகாம் மட்டும் வந்தான்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அவன் போயிட்டான். இப்போ ஒரு பின்னாடி ஒரு ஆடு இருக்கு. அவன் பின்னாடியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருக்கு. அந்த ஆட்டுக்கு தெரியும் நான் தான் பலியாக போகிறேன். யோவான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர். யோவான் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆடு அங்க ஆபிரகாமுக்கு பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறது. பிஹைண்ட் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய மேனுஸ்கிரிப்ட்ல இப்படி இருந்தாலும் சில காரியத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் இந்த ஸ்டடி பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, எது உண்மைன்னு நமக்கு தெரியல, ஆனால் நடந்த சம்பவம் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தார். அவருக்கு தெரியும் அந்த பலிபீடத்தில் யார் பலியாக போகிறார்கள், யாருடைய ரத்தம் அங்கு சிந்தப்பட போகிறது, யார் ரத்தம் சிந்த போகிறார்கள். விசுவாசிகளின் தகப்பனாய் இவன் இருக்க போகிறான். இவனுடைய விசுவாசத்தை நான் பார்க்க வேண்டும், இவனுடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும். இவனுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்தை இவனுக்கு நீதியாக நான் நினைக்க வேண்டும். இவன் அந்த விசுவாசத்தில் இவன் கிரியை நடப்பிக்க போகிறான். இவனுக்கு ஒரு பெரிய சந்ததி வரப்போகிறது. அந்த சந்ததிக்கு பின்பாக நான் இருக்க போகிறேன். அந்த சந்ததி என்னை விசுவாசிக்க போகிறது. ஆபிரகாமினுடைய சந்ததியாக இது இருக்க போகிறது. யாக்கோபை போல நான் நேசித்த யாக்கோபை போல நான் யாக்கோபை நேசித்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? நான் யாக்கோபை சிநேகித்தேன், நான் யாக்கோபை நேசித்தேன். யாக்கோபு என்றால் அந்த யாக்கோபோடு அது முடியல. நீங்களும் நானும் யாக்கோபு. பூத்து குலுங்குகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற யாக்கோபு நாம தான். தேவன் விரும்புகிற விசுவாசி நாம தான். அந்த விசுவாசியினுடைய விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அது செத்த கிரியைகளாக இருக்கும். தேவன் மேல வைக்கிற அன்பு உங்க வாழ்க்கையில இல்லாமல் இருந்தால் அது ஒண்ணுமே இல்லை. அன்புக்காக ஒரு அதிகாரத்தையே எழுதி வச்சிருக்கிறார். அன்புக்காக ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு நம் மீது இருக்கிறது. நாம தேவன் மேல வைக்கிற அந்த அன்புல நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆண்டவர் யாக்கோபினுடைய விசுவாசத்தை பார்த்தார். யாக்கோபினுடைய விசுவாசத்தை பார்த்தார். ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே என்று சொன்னார். ஏன் ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன்? யாரையும் பார்த்து ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் சிநேகிதன்னு சொல்ல மாட்டார். ஏன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார்? அவனுடைய விசுவாசம், அவன் தேவன் மீது வைத்திருந்த அன்பு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, இப்போ நான் உங்களை ஊழியக்காரன் நான் சொல்றதில்லை. யோவான் 15:15 எடுத்து வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். ஆபிரகாமின் சிநேகிதன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இங்க சொல்றாரு நம்மளை பார்த்து, நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன் நம்மளை சிநேகிதர்னு சொன்னார் தெரியுமா?
நீங்கள் அதே 15-13 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் விலையேற பெற்ற அன்பு வேற ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லைப்பான்றார். ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும், தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் விலையேற பெற்ற அன்பு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு, அந்த சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு, அந்த அன்புல தான் ஆண்டவர் நம்மை அன்பு கூர்ந்து இருக்கிறார். அதனால தான் பேதுருவின் இடத்துல ஆண்டவர் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? 3வது முறை கேட்டார் இல்லையா? அந்த அன்பு எந்த அன்புன்னு சொல்றாங்கன்னா அகாப்பே அன்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்ட அன்புன்னா, இந்த மாதிரியான அன்பு. எதுக்கு எங்க அழைச்சாலும் நீ வரணும், எங்க போக சொன்னாலும் நீ போகணும், என்ன செய்ய சொன்னாலும் நீ செய்யணும், என்ன காரியம் உன் ஜீவனே போகிற காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு என்னை நேசிச்சு அந்த காரியத்தை செய்யணும். அப்படிப்பட்ட ஸ்நேகத்தில் என்ன நேசிக்கிறியா, சிநேகிக்கிறியா என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவின் இடத்துல கேட்டார். ஆண்டவர் பேதுருவின் இடத்துல கேட்டார். சபை சரித்திரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு ரோமாபுரியை விட்டு அவன் வெளியே ஓடி போகிறான். சீஷர்கள்லாம் அவனை தப்பிக்கிறாங்க. நீ இருக்கிற வரைக்கும் தான் கிறிஸ்துவம், அதனால நீ தப்பிச்சு போயிரு, அதனால நீ எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவனை தப்பித்து அனுப்புகிறார். அவன் அந்த ராத்திரி வெளியில போகும்போது ஒருவர் சிலுவையை சுமந்து கொண்டு திரும்ப அவர் உள்ள வருகிறார். அப்போ அவரை பார்க்கும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பேதுரு கேட்கிறான், ஏன் ஆண்டவரே திரும்ப சிலுவை? பேதுரு, இந்த சிலுவை உன் மேல இருக்கணும், நீ அதை விட்டுட்டு போற, பரவாயில்ல நீ போ, நான் திரும்ப போறேன்னு சொன்ன உடனே பேதுரு, நீங்க போங்க ஆண்டவரே, நான் திரும்ப போகிறேன் என்று சொல்லி அவன் திரும்ப போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க அவன் போகும் பொழுது திரும்ப அவனை சிலுவையில் அடிச்சாங்க. சிலுவையில் அறையும் போது அவன் சொன்னான், என்ன அவர் மாதிரி சிலுவையில் அறையாதீங்க, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்திரேயாவை எக்ஸ் மாதிரி, அதாவது மல்டிப்ளிகேஷன் சைன், பெருக்கல் குறி மாதிரி இருக்கிற மரத்துல அறைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்புவை பார்க்கும்போது டீ மாதிரி இருக்கிறதான 3 மேல ஒரு கோடு, நடுவில் ஒரு கோடு, டீ மாதிரி இருக்கிற அந்த கோடுல அவன் கைகள் 2யும் காலையும் வச்சு அடிச்சு அவனை அறைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பார்த்தலேமியு என்கிறதான அந்த சீசன், அவனை பார்த்தீங்கன்னா தோலை உயிரோட இருக்கும்போதே அவன் சரீரத்திலிருந்து உரிந்து அவனை கொன்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தோமா இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில், சென்னையில், நம்ம தலைநகராக இருக்கிற சென்னையில் அவனை ஈட்டியால் குத்தி கொன்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயை குறித்து பார்க்கும்போது அவன் எத்தியோப்பியா தேசத்து ராஜாவாய் இருந்த ஒருவன் தன்னுடைய மருமகள் மேல இச்சையுடையவனாய் இருந்தான். அதை மத்தேயு கண்டிச்சார். உன் மருமகள் மேல நீ இச்சையுடையவனாய் இருக்கிற, இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சதுனால மத்தேயுவை குத்தி அவனுடைய போர் சேவகர்கள் குத்தி கொன்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே மாதிரி தான் யோவான் ஸ்நானகன் பாவத்தை கண்டிச்சான். தன் தம்பியின் மனைவியை நீ வைத்து கொண்டிருக்கிறது நல்லதில்லை, உன் தம்பி மனைவி அவளை நீ வச்சுக்காத அப்படின்னு சொன்னான். அதனால் அவனை சிறை சேதம் பண்ணி யோவான் ஸ்நானகனை கொன்றார்கள். யாக்கோபு கல்லால் அடித்து கொல்லப்பட்டான். ஸ்தேவான் கல்லால் அடித்து கொல்லப்பட்டான். ததேயு என்கிற ஒருத்தன் வில் அம்புனால கொல்லப்பட்டான். சீமோன் என்கிறதான ஒரு சீஷன் ரம்ப மாதிரியான ஒரு பொருள் வச்சு, ஒரு ஆயுதத்தை வச்சு அவனை 2 துண்டாக வெட்டி கொன்றார்கள். இவங்களுக்கெல்லாம் அந்த ஜீவனை கொடுத்து கூட, அந்த ஜீவன் என்று கூட பார்க்காம இயேசுவுக்காக மரிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் எதில் வந்துச்சு அப்படின்னா, இயேசு சொன்னார், தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற ஒரு அன்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த அன்பு படி என் சிநேகிதனுக்கு என் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்துட்டார். இப்போ இவங்களால அந்த மரணத்துக்கு தப்பித்து கொள்ள முடியல. 12 சீஷர்கள் அங்கே மத்தித்தியான்னு சொல்லி பார்க்கிறோம். யூதாஸ் காட்டி கொடுத்த யூதாஸ்க்கு பதிலாக இவனை சேர்த்தாங்க. இவனையும் கூட தலையை வெட்டி தான் கொன்னாங்க. அவன் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாங்க, என்னை ஒப்புக்கு சப்பனியாக கூப்பிட்டாங்கங்க, நான் ஒன்றும் இதில் இல்லைங்க, அவங்களாம் என்னை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி தப்பிச்சுட்டு ஓடி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஓடலை. இயேசுவினுடைய அன்பை ருசித்த யாருமே மரணத்துக்கு விலகி ஓடலை.
சொன்னாங்க. ஏன்னா அவர் எங்க தெய்வம் சொல்லியிருக்காரு, எங்க ரட்சகர் சொல்லியிருக்காரு, தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற ஒரு அன்பு இல்லை. அதனால எங்க ஜீவனை நாங்க கொடுத்தாகிலும் அந்த அன்புல எங்ககிட்ட இருக்குன்னு நாங்க அவருக்கு காண்பிக்கிறோம். கோ ஹெட், நடத்துங்க. அவன் மரணத்தை அவன் இப்படிதான் செய்ய போறான், செய். வாளால் அறுப்புண்டார்கள், அக்கினியில் வீசப்பட்டார்கள். ஆனாலும் அவங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த அன்பு. என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, என் இயேசு தான் எனக்கு, அவருடைய அன்பு தான் எனக்கு. அந்த அன்பை விட்டு நான் ஓட மாட்டேன். அந்த அன்பு என்னை மரணத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினாலும் பரவாயில்ல, அந்த மரணம் எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, அந்த அன்பிலிருந்து நான் வெளியில வரமாட்டேன். அந்த அன்பு நான் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பை நான் வெளிக்காட்டுவேன் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படுத்தி மரித்தார்கள். இப்போ சபைக்கு தேவையான அந்த ஜீவ நாடி, சபைக்கு தன் போஷாக்கை எடுத்துக்கொள்ளுகிற அந்த காரியம், சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினால பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை வளருகிறதற்கு எப்படி அதனுடைய தாயின் கருசனையும் அன்பும் பாசமும் போஷிப்பும் தேவையா இருக்குதோ, குழந்தைக்கு தாய் மூஞ்சி கூட கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது மூஞ்ச பார்க்கும். அது வரைக்கும் அது பார்க்கிறது அந்த தாயினுடைய 2 ஸ்தனங்கள். ஏன்னா அதுதான் அதுக்கு ஜீவன், அது மேலதான் அது நோக்கமா இருக்கும். அந்த காரியத்துல தான் அது தன்னை போஷித்துக் கொள்ளும், தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், தனக்கு பசியாற்றும். எல்லாமே அதுக்கு அதுதான் நம்பிக்கையே. அதுதான் அந்த தாய்ப்பாலோடு அந்த தாய் அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் கூட்டி அதை அரவணைத்து அதை வருடி கொடுத்து அதற்கு தேவையானதை கொடுத்து, நேரங்கள் இருக்கும்போதெல்லாம் அது எப்பப்போ அழுகுதோ, எப்பப்போ அதுக்கு பால் ஊட்டணுமோ அப்பப்பெல்லாம் அதற்கு பால் ஊட்டுகிற ஒரு காரியம். இதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து அவர் சொல்றாரு, அந்த 2 ஸ்தனங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ சபைக்கு அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு பாரு. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம் வேற. அவர் நம்மை பாதுகாத்து நம்மை போஷிக்கிற காரியம் வேற. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பான அன்பு இந்த உலகத்துல இல்லைங்க. அன்பு தேவனால் உண்டாயிருக்குங்க. அந்த அன்பு இந்த உலகத்துல எந்த மனுஷனிடத்திலும் இல்லைங்க. அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாருங்க. அன்பு அவரால் உண்டாயிருக்கிறதுங்க. அவர் தான் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்புக்கு ஒப்பான ஒரு காரியம் இந்த உலகத்துல இல்லை. அவருடைய கிருபை என் மேல இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிற என்னுடைய விசுவாசம் பலவீனமா இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் சீக்கிரம் செத்து போயிடும். அந்த விசுவாசத்தை சாக விடக்கூடாது. சூழ்நிலைமைகள் சாகிற மாதிரி இருக்கலாம். சூழ்நிலைமைகள் பார்த்தா நாளைக்கு என்னால் வாழ முடியாத மாதிரி இருக்கலாம். சூழ்நிலைமைகள் பார்த்தா எல்லாம் வீக் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஆபிரகாம் பார்க்குற மாதிரி பாருங்க, எல்லாம் இப்படி கிடக்கு. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, ஈசாக்கை சாராளினுடைய மடியில, அது அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொன்னபடி, அவர் குறித்த காலத்தின் படியே அவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறார். இந்த வருஷம் நான் இன்னைக்கு போறேன், அடுத்த வருஷம் வருவேன், அப்போ உன்ட்ட ஒரு பையன் இருப்பான். அந்த குறிக்கப்பட்ட நாள்ல ஈசாக்கு சாராளினுடைய கையில் இருந்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வெளியில கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் எதற்கொப்பாகவும் அந்த நேசத்தை நீங்கள் அளவிட முடியாது, காண்பிக்க முடியாது. இந்த மாதிரி என்ன நேசிக்கிறார், அந்த மாதிரி நேசிக்கிறாருன்னா காண்பிக்க முடியாது. அது ஒரு பெற்றெடுத்த ஒரு பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் நடுவில் இருக்கிற அந்த நேசம், பாசம், அது விவரிக்க முடியாத ஒரு அன்பு, விவரிக்க முடியாத ஒரு பாசம், விவரிக்க முடியாத ஒரு காரியம். அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே உன்கிட்ட காட்டுறாரு. நான் உனக்கு அப்படி இருக்கேன்பா. என் சபை அதனுடைய ஜீவ நாடியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் இடத்துல அதுக்கு உதவுகிற காரியத்தை அது பெற்றுக்கொள்ள வேண்டும். வேற எதுவும் உதவாது. கிறிஸ்துவின் இடத்துல உதவுகிற காரியம் என்ன? பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், நான் கிருபையை கொடுத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பிதாவாகிய தேவனுடைய கிருபை என்னிடத்துல வந்திருக்கிறது, ஆனாலும் அதோடு கூட கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசமும் அன்பும் இருக்கிறபடினால் அந்த கிருபை என் வாழ்க்கையில பெருகுகிறது. அது என்னை நடத்துகிறது, என்னை கொண்டு போகிறது. சூழ்நிலைமைகளை பார்த்தா எல்லாமே
ஆபிரகாம் சொன்னான், தேவன் அதை பார்த்து கொள்வார். தேவன் ஆபிரகாமுக்கு பின்னாடியே ஒரு ஆட்டை அனுப்பினார். ஆபிரகாமும் ஈசாக்கும் முன்னாடி போறாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, விசுவாசத்தில் ஆபிரகாம் பின்னாடியே ஒரு ஆடு போகுது. சில பேர் சொல்லுவாங்க, மலை இப்படி இருக்கு, ஒரு பக்கம் ஈசாக்கோடு ஆபிரகாம் ஏறினா அந்த பக்கம் ஆண்டவர் ஆட்டை ஏத்துனார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு, அது நடந்துச்சா இது நடந்துச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய விசுவாசம், எங்க ஆபிரகாம் வேலைக்காரர்களை விட்டானோ, எந்த இடத்துல ஈசாக்கை பலி செலுத்தும்படி அவன் முதல் அடியை எடுத்து வைத்தானோ, அந்த இடத்திலிருந்து ஒரு ஆடு அவனுக்கு பின்பாக போனது. அந்த ஆடு பார்த்து கொண்டே இருக்கிறது, எல்லா காரியத்தையும் பார்க்கிறது. அது எல்லா காரியத்தையும் அங்க அப்சர்வ் பண்ணுது. ஒரு காரியமும் அது விட்டு வைக்கல, எல்லாத்தையும் நுணுக்கமாய் பார்க்கிறது. என்ன நடக்குது, இவன் எப்படி மனநிலை இருக்கிறது, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவன் எப்படி பலியாக போகிறான் என்கிறவனுடைய மனநிலை, அவனுடைய கண்ணீர், கொல்ல போகிற இவனுடைய தகப்பனுடைய கண்ணீர், ஏகசுதன், ஒரே புத்திரன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, தேவனிடத்திலிருந்து கெஞ்சி கேட்டு விரும்பி பெற்றுக்கொண்ட மகன், தன் முதிர் வயதில் பிறந்த மகன், அவன் பால் மறந்த நாளில் அவனுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினேன். இப்ப என்ன செய்ய போறேன், இவனை கொண்டுட்டு போய் எவ்வளவு பெரிய விருந்து வைக்க போறேன். அவனுடைய பெரிய கதறுதல், பெரிய கண்ணீர். ஆனால் அங்க அவனுக்கு பின்னாடியே ஒரு ஆடு இருக்கிறதை அவனும் பார்க்கல, ஈசாக்கும் பார்க்கல. யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உன்மேல என் மேல அன்பு வைத்து ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனை ஒப்பான ஒரு அன்பை காட்டிலும் வேற ஒரு அன்பு இல்லப்பாங்கிறார். தன் ஜீவனையே கொடுத்து அன்பு கூறுகிற ஒரு அன்பை காட்டிலும் வேற ஒரு அன்பு இல்லப்பா. நான் உன்னை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவனாத ஆபிரகாம் சிநேகிதன்னாரு. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு சிநேகிதன் என்றார். நீங்க இன்னும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அங்க சிநேகிதன் சொன்னப்போ யூதாஸ் இருந்திருக்க மாட்டான். திரும்ப யூதாஸ் காட்டி கொடுக்கும்போது வருவான், காட்டி கொடுக்கறதுக்காக வருவான். அப்போ அவனை பார்த்து சொல்லுவார், சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாயின்னுவார். இங்க இப்போ சிநேகிதன் சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே அவன் எந்திரிச்சு போயிருப்பான் காட்டி கொடுக்கறதுக்கு. இங்க இருக்க மாட்டான். இங்க 11 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போது 11 பேர் தான் இருப்பாங்க. ஆனா யூதாஸ் திரும்ப வரும்போது யூதாஸை பார்த்து சொல்லுவாரு, சிநேகிதனே அப்படின்னுவார். ஏன்னா அங்க அவன் இல்லை, இப்போ இங்க அவன் வந்திருக்கிறான். அவனை சொல்றாரு, சிநேகிதனே, ஐ கால் யூ ஃப்ரெண்ட், நான் உன்னை நண்பன் என்று கூப்பிடுகிறேன். திரும்ப கேட்பாரு, முத்தத்தினாலேயா என்ன காட்டி கொடுக்குற? அந்த ஸ்நேகத்தினுடைய வெளிப்பாடு, ஸ்நேகத்தினுடைய அடையாளம், ஸ்நேகத்தினுடைய ஒரு ஒரு உருவகம்னு கூட சொல்லலாம். அது முத்தம். இந்த முத்தத்தினாலேயா நீ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? ஏன்னா அவருடைய அன்பு களங்கம் இல்லாத அன்பு. அவர் நம்மை நேசிக்கிறதுக்கு ஒப்பான ஒரு நேசம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த நேசத்தில் நிற்கிறதுனால உனக்கும் எனக்கும் ஒரு மறுவாழ்வு இருக்கு, உனக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, உனக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் இருக்கு, உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு மகிமையான வாழ்வு இருக்கு. அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கொண்டு வரணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசமும் அவர் மேல் இருக்கிற அன்பும். அதை தான் உன்னத பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கண்களை மூடி இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உயிருள்ள தெய்வம் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்ம மத்தியில் வந்திருக்கிறது. அவர் நம்மை நேசத்துக்கு ஒப்பாக இந்த பூமியில் ஒரு காரியமும் இல்லை. அதற்கு எதையும் ஒப்பிட்டு காண்பிக்க முடியாது. அவர் என்னுடைய நேசர், அவர் என்னுடைய ஆத்துமமானாலும், அவர் எனக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறவர், செய்ய வல்லவர், செய்ய போகிறவர். அவரால் முடியும். காரியங்கள் செத்ததா இருக்கலாம், காரியங்கள் முடிந்து போனதா இருக்கலாம், சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், சரீரம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனது அவன் என்னாதிருந்தான். இந்த வருடத்தின் தொடக்க நாளில் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆபிரகாம் மேலே வைத்திருந்த அந்த அன்பை ஆண்டவர் உன் மீது வைத்திருக்கிறேன், என் மீது வைத்திருக்கிறேன், சபையின் மீது வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இப்படிப்பட்ட அன்புக்கு ஒப்பான ஒரு அன்பு உலகத்தில் இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த காலை வேளையிலே உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே உங்களுடைய காரியங்களை மாற்றி போடுகிற காரியம். முடிந்து போயிருக்கிற, இல்லை என்று இருக்கிற, இனி அவ்வளோதான் என்று இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் உங்கள் விசுவாசத்தினால துவக்குங்க. அந்த காரியத்தை எல்லாம் உங்கள் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த காரியத்தில் தேவன் மேலே விசுவாசம் வைங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அருமையான தேவனுடைய ஜனமே,
இந்த காலவெளியில் உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பலவீனப்பட்ட விசுவாசம் இல்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. பலவீனப்படுகிற விசுவாசம் அல்ல. கொண்டு வாங்க. மனுஷர்களால் வந்த மோசமா இருக்கட்டும், எந்த காரியத்தினாலும் வந்த மோசமா இருக்கட்டும், தீங்கா இருக்கட்டும், செயல்களா இருக்கட்டும், விரோதமான காரியங்களா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், திட்டங்களா இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. தேவன் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அந்த வாழ்க்கையை அவர்கள் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தேவன் உங்களை வைக்கும்போது அதை பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நம்ம எவ்வளவோ இவனுக்கு விரோதமாக செஞ்சோம், எவ்வளவோ இவனுக்கு விரோதமாக காரியங்களை நடப்பித்தோம், இவனை முடிச்சிடணும், இவன் குடும்பம் எந்திரிக்கக்கூடாது, இவன் வாழக்கூடாது, இவனுக்கு சந்ததி இருக்கக்கூடாது, இவன் அவ்வளோதான், இவனை எப்படியாச்சும் கார்னர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவர்கள் பார்ப்பாங்க. ஐயோ, இது சாதாரண சந்ததி இல்லை, இது ஆபிரகாமின் சந்ததி, இதை யாராலையும் முடிக்க முடியாது, இதை யாராலையும் க்ளோஸ் பண்ண முடியாது, இது ஆபிரகாமினுடைய சந்ததி, உன் சந்ததி சந்ததி சந்ததிக்குள்ள நான் என் ஆசீர்வாதத்தை வைப்பேன், உனக்குள்ள உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அது மனுஷருடைய வாக்குத்தத்தம் இல்லை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த சந்ததியில் நம்முடைய ஆண்டவர் பிறந்தார். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று தானே சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு கிறிஸ்து இயேசுவினுடைய ரட்சிப்பை சுதந்திரித்து அவர் மேல் வைக்கிற விசுவாசம், அவர் மேல் வைக்கிற அன்பு உன்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறது, ஆபிரகாமினுடைய சந்ததியாய் மாற்றுகிறது, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை உனக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனால இந்த காலை வேளையில நீ வெறுமையான ஆள் இல்லை, நீ வெறுமையான ஆள் இல்லை, நீ வெறுமையாய் போகிறது இல்லை. தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உன்னை உள்ள கையில பொறித்து வைத்திருக்கிறார். உன்னுடைய காரியங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உன்னை விடவே மாட்டார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரசங்கம் முழுவதுமே ஆண்டவரே வாக்கு தத்தமான ஆசீர்வாதமான காரியங்களால் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்டதான நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்து வெறுமையாய் போகக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய தழும்புள்ள கருத்தினால தொட்டு ஆசீர்வதித்து நிறைவாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்து நீர் அனுப்புவீராக. இந்த சத்தியத்தை கேட்கிறதான ஒவ்வொருவரும் உமக்குள்ள இந்த சத்தியத்தின்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்களா. எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.